நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எக்ஸாம்ல சீட்டிங் பண்றதுக்கான வந்த கேஜெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறப்ப முக்கிய குறிப்பு என்னன்னா, நீங்க இந்த வீடியோ பார்த்து எந்த தப்புமே பண்ணாதீங்கன்றத நான் இந்த ஒரு வீடியோல சொல்லிக்கிறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணே சொல்லிடுறேன். என் பேர் குரு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் வளர்க டெக்னாலஜி. நம்ம சேனல்ல ஃபேக்ட்ஸ், மிஸ்ட்ரி, ஹிஸ்டரி எல்லாமே போடுவோம். உங்களுக்கு தேவையானதை நீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பேப்பர் ரோலிங் பென். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், என்னடா இது நார்மலான பென்னு தானே அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு பெரிய மிஸ்ட்ரி இருக்குது. இந்த பெண்ணை நீங்கள் சைடில் அப்படியே ஒன்று எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு மாதிரி ஒன்று வரும். அந்த லிஸ்ட்டு நீங்கள் எழுத போகிற அந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹைட் அண்ட் சீக்ரெட். நீங்கள் மேக்ஸ் எக்ஸாமோ சயின்ஸ் எக்ஸாமோ ஒரு 2 மார்க் டெஃபினேஷனு இல்லைன்னா ஒரு ஃபார்முலாவும் மறந்துருப்பீங்க. அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இதில் எழுதிட்டு போயிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்டாக தான் இருக்கும். என்னடா இதில் எழுத மட்டும் தான் முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேறு ஏதாவது எழுதி இந்த பேப்பரை இது மேலே செலோ டேப் வச்சு நீங்கள் ஒட்டவும் செஞ்சுக்கலாம். இந்த ஒரு பெண்ணில் வெளிநாட்டில் ஒரு விளம்பரப்படுத்தியே விற்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இதெல்லாம் விற்றுருக்க கூட மாட்டாங்க. இதில் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் வாங்க முடியுமே. இந்த ஒரு டிவைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஸ்பை கேமரா பென். இது எப்போ எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும் தானே கேட்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் போய் நிறுத்துறப்ப எவிடன்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி எவிடன்ஸ் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பென் கேமரா உங்கள் பக்கத்தில் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி, இது எப்படி எக்ஸாமுக்கு உதவுதுன்னு தானே கேட்குறீங்க. யாராவது ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே இதில் காப்பி பண்ணிட்டு வந்துட்டு அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து லேப்டாப்லேயோ இல்லைனா உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ போட்டு பார்க்குறப்ப அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை கேரி பண்ணி போக எதுவும் பாக்ஸு பெரிய பெரிய கவர்லாம் தேவையில்லை. சாதாரணமாக நீங்கள் உங்கள் பென் மாதிரி நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அது உள்ளே திறந்தீங்கன்னா உள்ளே ஒரு பென் ட்ரைவ் மாதிரி சிப்பு இருக்கும். அதை நீங்கள் உங்களோட CPU, கம்ப்யூட்டர், லேப்டாப், மானிட்டர் எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸாமை சீட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பென் கேமரா. இந்த பென் கேமராவோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஞ்சம் குட்டாக தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு ஸ்கூல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தாலும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போகிற இடத்துல எந்த பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சதுன்னா டக்குன்னு இதை ஆன் பண்ணி வச்சுருங்க. அது இதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த ஒரு பெண்ணு ஆன்லைனில் ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2385 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கேஜெட் பேர் தான் MP3 ஃபுட் மினி ஒயர்லெஸ் இயர்பீஸ் கேஜெட். என்னடா பேர் பெருசாக இருக்குது, ஒயரும் பெருசாக இருக்குது, மாட்டிப்போமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஒன்றுமே இல்லைங்க. உங்களோட வாய்ஸை எதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை அப்படியே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிவைஸை பட்டனை வந்து ஒரு ஷூக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் கால்லேருந்து ஆப்ரேட் பண்ணலாம். அந்த ஒயர்ஸ் எல்லாமே உங்களோட டிஷர்ட்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. காதில் சின்னதாக ஒரு மாத்திரை மாதிரி தருவாங்க. அந்த மாத்திரையை வந்து காதுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஷூ இப்போ காலில் ஆன் பண்ணிட்டா போதும், உங்கள் காது வழியாக நீங்கள் அதை கேட்டுக்கலாம். அப்படியே எக்ஸாமை சூப்பராக எழுதி முடிச்சிடலாம். நீங்கள் காதுக்குள்ளே வைக்கிறது காதுக்குள்ளே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு கிட்டக்கு வந்து உத்து பார்த்தாலும் உங்கள் காதுக்குள்ளே இருக்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இது மூலமாக உங்கள் எக்ஸாமை நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது ஜாங்கோ T1 அப்படின்ற ஒரு சின்ன மினி ஒரு மொபைல் ஃபோன். இந்த ஒரு ஃபோன் வெளிநாட்டில் செம சூப்பராக போயிட்டு இருக்கு. இது நீங்கள் உங்களோட கட்டவரல் சைஸ் தான் இருக்கும். நீங்களும் நினைக்கலாம் இதில் ஒரு பொம்மை ஃபோனு சும்மா பாட்டு பாடும் அப்படின்னு. ஆனால் அதுதான் கிடையாது. இந்த ஃபோனில் நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலாம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன் இதில் இருக்குது. இதை நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ்லாம் தேவையில்ல. சின்னதாக உங்களுக்கு பேக்கெட் இருந்தாலே போதும், அதிலே நீங்கள் வச்சு கேரி பண்ணிட்டு போயிடலாம். எதுக்குடா இந்த ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்மியிலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபோனாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோனெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னதாக உங்களோட மெசேஜ் ஒரு தகவலை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு ஃபோன் இப்போ வரைக்கும் ஆன்லைனில் விற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதோட ப்ரைஸும் ரொம்ப ஹை தான். அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் ஆன்லைனில் போய் கூட பார்த்துக்கோங்க. இந்த மினி ஃபோனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க, எனக்கு இந்த மினி ஃபோன் பிடிச்சிருக்குன்னு. நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது சூப்பர் டூப்பர் மேஜிக் கால்குலேட்டர் V3. நம்ம எக்ஸாம்ஸ்லாம் இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி தாங்க இந்த ஒரு கால்குலேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால்குலேட்டர். நம்ம எல்லாருமே ஃபோனுக்குள்ளே கால்குலேட்டர் இருந்து பார்த்துருப்போம். ஆனால் கால்குலேட்டர் உள்ள ஃபோன் இருந்து பார்த்துருக்கீங்களா? இது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நார்மல் கால்குலேட்டர் மாதிரி தான் இருக்கும். நம்ம இதில் சில பாஸ்வேர்டு மாதிரி ஒன்று போட்டோம் தான் அந்த சீக்ரெட் ஆப் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். எக்ஸாமில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு டிவைஸ் தான் இது. இதில் நீங்கள் வீடியோஸும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா அது ரொம்ப ஜூம் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் மியூசிக் கேட்டுக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே ஒரு ஃபோன் மாதிரியே தான் இது கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இதில் சூப்பர் ஜூமேட்டிக் ஜூம்னு ஒன்று இருக்குது. 10x அளவு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் ஸ்க்ரீன் சைஸ் மட்டும்தான் கம்மியாக இருக்குமே தவிர இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் எல்லாமே பிரமாதமாக இருக்கும். நீங்கள் எந்த யூடியூப் வீடியோ வேணாலும் இதில் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வளர்க டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சூப்பரான இருக்கலாம். டாடா பை பை.